நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு பாருங்க. சின்ன குழந்தை தானே என்று ஆணவம் செருப்போடு மாங்காய்களோட தான் அந்த கொப்பு கட்டியிருப்பினோம். நாங்கள் அந்த சின்ன அடி வர்றதுக்கு முருகனையும் சூரனையும் வந்து கொண்டு சுத்தி நம்ம பாருங்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் நின்று சுத்தி படிக்கிறோம் பாருங்க. அப்படியே அந்த சுத்துப்பட்டு தான் அந்த அம்பு விடுறது வந்து அந்த வேல் அந்த ஈரை வந்து போகுது பாருங்க. வேலால குத்திக்கிறோம் பாருங்க. குத்தினம் சூரன் வந்து ரெண்டாக வந்து பிளக்கிறார் பாருங்க. நேரத்துக்கு வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்காலம் நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் மாட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்து நாங்கள். பின்னால் பார்த்தீங்கன்னா சூரன் போர் நடந்து கொண்டிருக்கு. அந்த காலம் தான் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வந்து கந்த சஷ்டியின் கடைசி நாள் சூரன் போர். அதான் இந்த கோயில் முருகன் கோயில் எல்லா முருகன் கோயிலும் வந்து நடந்து கொண்டிருக்கு. மாவட்டம் கந்தசாமி கோயிலே நடந்து கொண்டிருக்கு. அதுதான் இந்த காணொலி பார்க்க போறீங்க. நீங்கள் காணொலி புதுசாக பார்த்தீங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இதை மாதிரி அடுத்த காணொலி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க நான் இப்போ காணொலிக்கு போவோம். இப்போ நாங்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வெளியில வந்துட்டு இருக்காருங்க. ஒரு ரதத்துல வேற மாதிரி ஒரு அலங்காரங்கள் செய்து கொண்டாந்துருக்கிறேன். அதோட வந்து சூரனையும் வந்து முன்னுக்கு தூக்கிட்டு வரணும் பாருங்க. சூரன் போர் வந்து ஆரம்பிக்க போகுது, யுத்தம் வந்து தொடங்க போகுது. அவர் வந்து வாளோட வர்றார். முருகன் வந்து வில்லனோட வந்து நிற்கிறார் பாருங்க. முன்னுக்கு கொண்டே வைக்கணும் சூரனை வந்து. தொடர்ந்து நடக்கிறதுல வந்து உங்களுக்கு முன்னுக்கு பின்ன கண்டு சூரனை வந்து கொண்டு போய் நல்ல ராசி எடுத்து இங்க வந்து முருகனை சுத்தி சூரன் தர்றாரு பாருங்க. தொடங்குது இப்போதான் போர் வந்து தொடங்குது. முருகனும் வந்து போய் கொண்டு வர ரதத்துல எங்களை சூரனும் வந்து பின்னால் ஒரு ரதம் மேலே செய்து தூக்கி கொண்டு போயிருந்தாங்க. ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து பாருங்க. முன்னுக்கு போறேன், முன்னுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடக்குது. வந்து கிட்ட போகக்கூடாது. கிட்ட ரெண்டா வந்து அங்கே ஓடி போய் ஆட்டுதுன்னா எல்லாம் கல்லுப்பட்டு போகணும். நம்மளா தூரம் ரெண்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் போனால் தான் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. முருகனுக்கு முன்னுக்கு வந்து சூரனை வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து கொண்டு போய் காமிக்கணும். இதை வந்து முதலாவதில் வந்து கொய்யப்படும் நினைக்கிறேன். சுற்றி வரீங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு பேர்கள் இருக்கும். இன்னைக்கு அந்த தலைகளுக்கும் எனக்கு அது வடிவா தெரியல. நம்மள அவங்களுக்கு காட்டுறேன். முதலாத்துல கொஞ்சிட்டோம்னா இந்த இங்கால வந்தேன்னு நான் பார்க்கல. ஓமன் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முருகனை காட்டுறேன் பாருங்க. வந்து முருகனை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து முதல்ல தலையை வந்து கொய்யப்பட்டுது. இதை வந்து தலையை மாற்றினோம். கிட்ட நிற்கிறது தான் கொஞ்சம் முக்கியம். என்னால் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் தொடர்ந்து அப்படியே தொடர்ந்து காட்டுறேன். ஓகே, அடுத்த முகம் வந்து பூட்டினம். அதுக்கு வந்து எவ்வளோ மக்கள் நிற்கணும் பாருங்க. எல்லாரும் வந்து சூரன் போர் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நான் மாவட்டப்புறத்தில் எடுத்து கொடுப்பேன். ரெண்டாவது தலை வந்து பூட்டிட்டோம். தலைகள் பேர்கள் வந்து எனக்கு தெரியல. ஒட்டுக்கு வந்து ஒரு பேர்கள் இருக்கு. இது வந்து இந்த பிள்ளையாட்ட தும்பிக்கையில் இருக்கிற முகம் மாதிரி இருக்கு பாருங்க. சூரனை கொண்டு போய் நம்ம அடுத்த தலை பூட்டினதோ அதில் வந்து இந்த அம்பு குடிவினம் அது வந்து கிட்ட நின்று தான் காட்டலாம். அந்த ஃபாஸ்டாக சுற்றி வரதால கிட்ட நின்று கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. நான் அடுத்த இடத்துல வந்து கிட்ட நின்று காட்டி கொடுக்குறேன் பாருங்க. ரெண்டாவது தலையோட வந்து நடக்குது பாருங்க யுத்தம்.
அது வந்து சூரசம்காரம் எப்படி நடந்துச்சு அதை வந்து ஒவ்வொரு முறையும் கந்தசஷ்டி கடைசியில் வந்து செய்கிறவ. இன்னைக்கு தான் கந்தசஷ்டியின் கடைசி நாள். அதுதான் இந்த சூரசம்காரம் நடக்குது. ஒவ்வொரு முருகன் கோயில்களையும் வந்து நடந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு மாவட்ட ஊடகத்தில் உங்களுக்கு காட்டிக்கொள்ளான்னு வந்து நான் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது வந்து கோயிலை வந்து வேலம் நான் சுற்றி இந்த யுத்தம் முடியக்கு வந்து கோயிலை சுற்றி வேலம் வந்து நினைக்கிறேன். பாருங்க முருகனை சுற்றி வந்து ஒரு யுத்தம் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து நடந்து இருக்கும். முருகன் போய் கொண்டு வர ரதத்தில் இவரும் வந்து ஒரு ரதத்தில் சுற்றி சண்டை அடிக்கிற மாதிரி தான் ஒரு காட்சி போய் கொண்டு இருக்கும். பாருங்க நெருப்பெல்லாம் ஊதுவினம் அதெல்லாம் காட்டுறோம். பாருங்க உங்களுக்கு இப்படியே போனோம்னா உங்களுக்கு இந்த தலை கோயில் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து முருகனம் வந்து நகர்ந்து வந்து போறார். சூரனம் வந்து சுத்தி வந்து பாருங்க. அடுத்த தலை வந்து கொய்யப்பட போதும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆணைமுகம் கொண்டிருக்கவால வந்து தாரகாசுரன் பேராம். இந்த ஆணைமுகத்துக்கு தாரகாசுரன் பேர் என்னதுல உனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. அதில் கேட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். நம்ம வந்து ரெண்டாவதுல வந்து கொய்யப்படையில சூரன் வந்து முன்னுக்கும் மீனுக்கும் இந்த போர் நடந்து கொண்டு பாருங்க. இதுல பார்த்தோம்னா தலை விழுத்திட்டு நம்ம வந்து அந்த அம்பெல்லாம் கிடையில இந்த கிட்ட வந்து சேர்ந்து நின்றோடனே வந்து தலை விழுத்திட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. அங்கே தலை விழுத்திட்டுனா அடுத்த தலை வந்து மாற்ற கொண்டு போயினா முருகன் வந்து முன்னுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற காலத்துல பாருங்க. இப்போ வந்து அடுத்த முகம் கூட்டிட்டு வந்து சூரனை தூக்க போயினா பாருங்க. ஓகே அடுத்த முகம் கூட்டிட்டு அந்த சிங்க முகம் இருக்கும் பாருங்க. இந்த முகத்து என்ன பேரும் தெரிஞ்சால் சொல்லிக் கொள்ளுங்க. ஒரு முகத்துக்கும் என்ன பேர் என்று. நான் வந்து தள்ளி தான் எடுத்து கொண்டு இருக்கிறேன். என்னை வந்து அதில் சுற்றி ஆடுதினம் இடைஞ்சலா இருக்கும் வாய்க்கும். எவ்வளவு மக்கள் நின்று எல்லாம் சுற்றி பார்த்து வந்துக்கிறோம் பாருங்க. நடந்த மக்களையும் பார்த்து பாருங்க. நிறைய மக்கள் வந்து பொங்கல் நின்றாம் பார்க்க பக்கத்தில் ரெண்டாம் பார்க்க நிறைய மக்கள் நின்று பார்த்து வந்துக்கிறோம். இதில் வந்து இன்னும் தலை வந்து கொய்யப்படையில இதை வந்து இந்த சூரனையும் முருகனையும் அந்த ஒரே இதில் வந்து கொண்டு கொஞ்சம் வச்சுருக்கணும். அப்படின்ட்டு தான் இந்த தலை கொய்யப்படும். கடைசியில் அந்த அம்பு வர்ற நினைக்கிறேன். இந்த ரெண்டாம் பெரிய மாமரமாக மாறி
இதான் சொன்ன அந்த பக்கத்துல இருந்தாலும் அப்ப அந்த ஓடி போகணும். ஒரு அண்ணா பின்னுக்கு 2 தலையை வந்து அங்காலயம் முன்னாலே வாங்கி கொண்டு போயிருக்காருங்க. அன்னைக்கு இதில் வச்சு தலையை கொய்யப்பட போது போல சுற்றி கொண்டிருக்கணும். ஓகே, இப்போ வந்து 3வது தலையும் வந்து கொய்யப்பட போதுன்னு நினைக்கிறேன். கொய்யப்பட்டு மணி அடிச்சார். அப்போ வந்து கொய்யப்பட்டு பாருங்க காட்டுறேன். அந்த தலையை நிமித்தி வச்சிருக்கேன் பாருங்க. தலையை நிமித்தி வச்சுக்கிறேன். ஓகே, 3வது தலையும் விழுந்துட்டு நடக்கிற ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காணொலியில் காட்டுறேன், நீங்களும் பார்க்கலாம். திருப்பியும் வந்து நிறைய சரிக்கிறார் பாருங்க. இது 3ஆம் தரம். இப்போ வந்து கேகே ஸ்ரீக்கு வந்து சாமியும் வந்துட்டாரு பாருங்க. இப்போ வந்து சுற்றி சூழன் வந்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. ஓகே, இப்போ திருப்பியும் வந்து தலை வந்து கொய்யப்படப்போதான் நினைக்கிறேன் பாருங்க. ஓகே, திருப்பியும் கொய்யப்படுது. இந்த நெருப்புகள் எல்லாம் ஊதுவினம் அது நிச்சயம் நினைக்கிறேன். மாமரம் எல்லாம் கடைசியாக தான் வரும் சேவலது. அடுத்த தலை மாற்ற போயிடும் நினைக்கிறேன், கொண்டு போயிடும் பாருங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த தலை போட்டிட்டுனா பாருங்க. அடுத்த தலையோட இதான் அந்த கல்லெல்லாம் வச்சு இந்த சூரண்ட தலை ஆக்ரோஷமா போற மாதிரி இருக்கு பாருங்க. மேல மேல தூக்கி தூக்கி எல்லாம் போடி நம்ம பாருங்க. மேல கீழே எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுக்கணும் பாருங்க. நேரம் நிக்கிற அளவுக்கு பயமா இருக்கான்னு பழகி இருக்கு. இது வந்து கேகேஸ்வியில வந்து இந்த சூரன் போர் வந்து நடந்து கொண்டு பாருங்க. சுத்தி ஒரு இடத்துல சுத்தி சுத்தி நான் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கோயிலையும் வந்து ஒரு விதமாக செய்வினா அப்படி வந்து நீங்கள் ஒரு இதில் இருந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
நினைக்கிறேன் அந்த மண்ணெண்ணெய் உதிரை வந்துடுறாங்க போய் நம்ம போல இருக்கு. அந்த கரையில இருந்து இது ஒன்று கலட்டிட்டேன். ஒரு இது வந்து கலண்டு விழுந்த மாதிரி இந்த சூரண்ட தேர்ல இருக்கிற ஒன்று வந்து இந்த கலண்டு விழுந்தானே அப்படி வந்து இதுல வந்து அந்த ஒரு ஒன்று கலண்டு விழுந்தது. அதுக்கு பேர் தெரியல, தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளுங்க. 4 பக்கம் தூங்கி கொண்டு வந்தது. அதில் ஒன்று வந்து கலண்டு விழுந்தது. படிப்படியாக ஒன்று கலண்டு விழுந்துருக்கு. அதில் ஒரு கம்பம் கலட்டி இந்த இது துணி ஒன்று கலட்டி வீசினாங்க. அது வந்து அர்த்தம் வந்து சூரண்ட ரதமே வந்து இல்லை போன அர்த்தம். நெஞ்சு பாருங்க, ரதத்தை கலட்டி நம்ம பாருங்க. சூரனுக்கு வந்து ரதமே வந்து இல்லாமல் போன மாதிரி அதுக்கு அந்த அதில் வச்சு காட்டிலாண்டதை காணித்தான் அந்த ஒரு அதில் துணி மட்டும் கலட்டி அறிஞ்சு காட்டியிருந்ததை பாருங்க. ஃபுல்லாக கலட்டிட்டு நம்ம பாருங்க. ஏன்னா நீங்கள் அந்த இது பார்த்துருப்பீங்க சூரன், இது வந்து சூரன் ஒரு வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை வந்து முதல்ல ஒன்றா இருக்கும் இல்லாமல் போகும். அதில் வந்து ரதமும் வந்து இல்லாமல் போகும். அதான் இங்கே ரதத்தை வந்து கலட்டி வச்சுட்டு நம்ம பாருங்க. அதை காட்டுறதுக்காண்டி அந்த ரதத்தில் தொங்கி இருந்த ஒரு இதை வந்து கலட்டி போட்டிருந்தது. இதில் வந்து முருகன் ரதம் வந்து வந்துருக்குது. பாருங்க, முருகனை காட்டுறேன். முருகன் வந்து கையில் ஒரு வேல் வச்சு கொண்டு வருகிறார். அடுத்து வந்து இந்த சூரன் ரதம் எல்லாம் கட்டிட்டு இப்ப அம்பு வில்லோட வந்து சூரன் சண்டைக்கு போற பாருங்க. காலையில ரெண்டு காட்டுறேன். சரிச்சு கொண்டு போய் நான் சூரனை பாருங்க. சரிச்சே கொண்டு இருக்கேன் பாருங்க. முருகன் ரதத்தோட அப்படியே சரிச்சு கொண்டிருக்கணும். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, வந்து நல்லா இருக்கு பாருங்க. நல்லா வேகமா அதுக்கால ஓடி வரீங்க. அதாவது வந்து முருகனுக்கு சுத்தி சுத்தி அம்பு விடுற மாதிரி அந்த ஒரு செயற்பாடை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. இங்கதான் பெரிய இதில் பார்த்தீங்கன்னா இந்த அம்பு வில்லை வந்து கலாட்டி போடினாங்க. ரதம் இல்லாமல் போனது, இப்போ வந்து அம்பு வில் வந்து இல்லாமல் போகுது. அடுத்த வந்து கதையோட போறார் பாருங்க. கொஞ்சத்துல வந்து கிட்ட கொண்டு போய் நம்ம வந்து ஒரு நம்பு வர்ற மாதிரி ஒன்று தான் இல்லாமல் போகிறது. படம் பார்த்த ஞாபகம். அம்பு ஓட்டுது, பேர் போட்டுது, 2 தலையாக போயிட்டுது. 2-3 தலை எடுத்துட்டோம். அடுத்த வந்து அம்பு போயிட்டு தேர் போயிட்டுது. அடுத்த வந்து கதை. கீழே வச்சு ஏதோ ஆட்ட போய் நம்ம சுத்த போய் நம்ம
வந்து கீழே ரோட்ல வச்சு அப்படியே சுத்தி நம்ம 2 தண்டை மட்டும் கீழே வச்சு பின்பக்கம் வச்சு அப்படியே சுத்தினோம். முதல் முன்பக்கம் அசைச்சு சுத்தினா, இப்ப வந்து பின்பக்கம் அசைச்சு சுத்தின பாருங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒரு வித்தியாசமா நடக்கும். இங்க வந்து இப்படி நடக்குது பாருங்க. நீங்களும் உங்களோட ஊர்வலம் என்ன நடக்கிறான்னு நீங்க சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நான் அந்த பிடிச்சுக்கோ நிக்கிறேன்னா நிக்கிறாரு, பிடிச்சரிச்சாலும் வந்து பிடிச்சுக்கோ நிக்கிறாரு பாருங்க. பச்சை துணி ஒன்று உடைக்கணும் பாருங்க. இந்த பச்சை துணியங்களாட்டி வந்து எறியினம் பாருங்க. அடுத்து வந்து சிவத்த துணி உண்டு. ஒருத்தருக்கு வந்து காரணங்கள் தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளுங்க. இந்த பச்சை துணி எறிகிறது, சிவத்த துணி, ஒரு 2 காரணங்கள் தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளுங்க. மேல கீழே தூக்கி ஆட்டின பாருங்க. நல்லா இருக்கும், மேலே பார்க்க நல்லா இருக்கு. இவ்வளோ நேரம் வந்து இது கேகேஎஸ் வீதியெல்லாம் நடந்து இருக்கு பாருங்க. இந்த முன் கோபுரம், மாவட்டபுரம் கோயில் இந்த கோபுரம் அங்கே தான் நடந்து இருக்கு. அதுக்கு முன்னுக்கு வச்சு தான் நடந்து இருக்கு. இந்த இது வந்து இப்போ யுத்தம் வந்து நல்ல ஒரு பரபரப்பாக போய் கொண்டிருக்கு பாருங்க. யுத்தம் மேலே வந்து ஒரு யுத்தம் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் அப்படி சொல்றேன், நல்ல ஒரு பரபரப்பாக போய் கொண்டிருக்கு யுத்தம். அடுத்த வந்து சிவத்த துணி வந்து கலட்டா போயிடும் பாருங்க. சிவ துணி கலட்டினா அடுத்த வந்து நீல துணி போத்தின பாருங்க. 1 காரணம் தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளுங்க. 2 2 பக்கம் வந்து ஆட்டி ஆட்டி கொண்டு வருகிறேன் பாருங்க சூரனை. அடுத்து வந்து நெருப்பு ஊத போயினம். அதே உங்களுக்கு காட்டுற பாருங்க. சூரம் வந்து அந்த நெருப்பு காக்குற மாதிரி இருக்கும். நெருப்பு ஊதையில அந்த ஸ்ப்ரே உண்டு தாண்டி நான் நினைக்கிறேன். ஸ்ப்ரே உண்டு செய்து அதில் வந்து தாண்டினா பாருங்க சூரன் நெருப்பு காக்குற மாதிரி இருக்கும். முந்தி வந்து அந்த வாயில மண்ணெண்ணெய் வச்சு ஊதுறவ
இப்பொழுது சூரபகவனுக்கும் மிருகப்பெருமானுக்கும் கடன் போல் மேற்கு வீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சூரபத்மன் தனது மகன் 2 தம்பிமார் மூவரையும் இழந்த நிலையிலே இதுல 3 தேலை ஈடுபட்டது வந்து ஒரு மகன் அவட்ட 2 தம்பி அவதான் சேர்த்துதான். இந்த நேரத்திலே அவன் தனது மாய விளையாட்டுகளை இவர் தான் சூரன். ஓகே ஓகே, இப்ப அவ சொல்லிக்கதான் எனக்கு ஞாபகம் வருது. முதலிலே தேரை இழந்தான், அம்புவில்லை இழந்தான். இப்பொழுது வான் கத்தி போன்ற ஆயுதங்களோடு நின்று மிருகப்பெருமானை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொற்ப வேளையிலே அவரது ஆணவம் அடங்கி சேவலும் மயிலுமாக மிருகப்பெருமானுடன் தஞ்சமடைகின்ற நிகழ்வு இன்னும் சொற்ப நேரத்திலே வடக்கு வீதியிலே இடம்பெறும் என்பதை அதிகாரிகளுக்கு அறிய தருகின்றோம். முதல் வந்த 2 தலை, அதாவது மொத்தம் 3. முதல் மகன் சூரண்ட மகன், அடுத்த 2 சூரன் தம்பி மேர். அவர்கள் செத்தாப்புறதான் இப்ப சூரன் வந்திருக்கிறார் பாருங்க. அந்த வைக்கும் அந்த சூரன் தான் பேர். இதுல இவற்றை முதல் ரதம் போனது, பிறகு வில்லம்பு போனது, பிறகு அது வஸ்திரங்கள் எல்லாம் ஒன்றா போய்கொண்டிருக்கு. அப்படி ஒரு இதுதான் நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலேயே அப்படிதான் நடந்த இது கதை. நாங்கள் படங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அப்படிதான் நடக்கிறது. நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் இதுல தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாமியும் சூரனும் வடக்கு வீதியை நோக்கி வந்துருக்கிறேன். வடக்கு வீதி தான் சூரசம்சாரம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வடக்கு வீதியை நோக்கி வந்துட்டோம். நாங்கள் மக்கள் எல்லாம் வீதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்களை சூரனும் ஆடிக்கொண்டு முருகனும் ரதத்தில் வடக்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் இதில் இந்த சூரசம்சாரம் நடக்கும் என்று சொல்லியிருந்தது. கிட்டத்தட்ட 5:40 அந்த நேரங்களில் நடக்க வந்துக்கிறது. எனக்கு அது 20 நிமிஷம் இருக்கு போல. நான் அதை விட்டு தான் எடுக்கிறேன். ஏன்னா நேரம் திறந்து எடுக்காமல் விட்டு எடுக்கிறேன். கிடைக்கிற காட்சியில் உங்களுக்கு நீங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கோடாலி கொடுத்துருக்கீங்க பாருங்க. கோடாலியோட சண்டைக்கு போய் கொண்டிருக்கிறார் சூரன். கோடாலியும் பறிவ போது பாருங்க.
அடுத்த பார்த்தீங்கன்னா சூரன் வந்து கையில் கத்தி வாள் எடுத்துட்டாரு பாருங்க. வாளேந்தி யுத்தம் நடக்குது. வந்து வடக்கு வீதிக்கு வந்து சாமி திரும்பிட்டுது. அங்கால வச்சு தான் சூரன தலை வந்து கொய்யப்படும் என்று சொல்லியிருந்தேன். அவ்வளோ மக்கள் போய் நம்ம பாருங்களேன். ஒருப்பட்ட மக்கள் வந்து அப்படியே முதல் இருந்த மக்கள் எண்ணிக்கையை பார்க்க இப்போ மக்கள் எண்ணிக்கை வந்து எக்கச்சக்கம் அப்படி அவங்க தொங்கல் வரைக்கும் பாருங்க. அப்படியே மக்கள் வெள்ளமாக தான் இருக்கு. அவ்வளோத்துக்கு மக்கள் வந்து நிற்கிறேன் பாருங்க. வந்து கத்தி சொல்லிட்டு கொண்டு வந்து இப்போ வந்து கதையோட வெறின்னு பாருங்க. இப்போ வந்து கதை வந்து பறி போயிட்டுது. அடுத்த பார்த்தீங்கன்னா சூரன் கையில் வந்து வாள் கொடுத்துட்டு வெட்டு கத்தி கொண்டு போய் நம்ம பாருங்க. சில கோயிலில் ஒரு கொஞ்சம் இதுதான் செய்வேன். அந்த தலை மட்டும்தான் அப்படி வாள்கள் சொல்கிறது நான் பார்த்ததில்ல. இங்கே இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்குறேன் சூரன். அடுத்த வந்து வால் சுழற்றாரு பாருங்க அண்ணா. சூரனுக்கு பின்னாண்டு சுழற்றாரு. சூரன் சுழற்ற மாதிரி இருக்கு பாருங்க. மேல வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு என்ன வேண்டாம்னு சொல்லிக்கொள்ளுங்க காணொலியை பாருங்க. இதுல வந்து நிறைய ஆயுதங்கள் வந்து பறிக்கப்பட்டது. கடைசியா என்ன வெட்டு கத்தியும் பறிக்கப்பட்டு இப்ப வாள் வச்சுக்கினா வாளும் பறிக்கப்பட போகுது. கொஞ்ச இதுல வந்து சூரன் தலையும் வந்து பறிக்கப்பட போகுது பாருங்க. தொடர்ந்து மகனை இழந்து இரு சகோதரர்களை இழந்து தன்னம் தனியாக சின்ன குழந்தை தானே என்று ஆணவ செருப்போடு போர் கொடுத்த சூரபத்மன் இன்னும் வெப்ப வேளையிலே ஆணவம் அடங்குகின்ற நிலை வந்துவிட்டது. முதலிலே தேரை இழந்தார், அம்புவில்லை இழந்தார், இருந்த சக்கராயுதம், கத்தி, வாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு எம்பெருமானோடு போர் புரிந்து ஒவ்வொரு ஆயுதங்களாக படை கொடுத்து இப்பொழுது எம்பெருமான் தனது விஸ்வரூபத்தினை காட்டும் முகமாக வடக்கு வீதியிலே எம்பெருமான் விஸ்வரூபத்தை காட்டியாவது அவனது ஆணவத்தை அடக்கலாம் என்று முற்படும் வேளையில் கூட சூரபத்மன் பணியாது அவரை 4 பக்கமும் சுற்றி மறைந்து அவரோடு கையிலே பாலோடு போர் செய்து கொண்டு இருக்கின்ற காட்சி இங்கே இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இறுதியாக மாலையும் இழந்து கடைசியாக வேங்கை மரமாக அவன் அங்கே காட்சி அளிக்கின்ற வேளையிலே முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனத்தினை எடுத்து தனது அம்பினாலே வேதினாலே அவரது நெஞ்சினை விளக்குகின்றார். அவ்வேளை சேவலும் மயிலுமாக அவன் அங்கே அவனது ஆணவம் அடங்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிற நிகழ்வு இன்னும்
சொற்ப வேளையில் வடக்கு வீதியிலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து அடியார்களும் இந்த காட்சியினை கண்டு எம்பெருமான திருவருட்கடாட்சத்தினை பெற்றகுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதனைத் தொடர்ந்து வில்லு மண்டபத்திலே இடம்பெறுகின்ற அரிசனை ஆராதனைகள் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு இடம்பெறுகின்ற பிராச்சித்த அபிஷேகத்தினை கண்டுகளிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி நிற்கின்றோம். இப்பொழுது இறுதி யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொற்ப வேளையில் சூரபத்மனது ஆணவம் இங்கே முருகப்பெருமானால் அடக்கப்பட்டு அவர் சேவலும் மயிலுமாக எம்பெருமானிடம் தஞ்சம் புகுகின்ற நிகழ்வு இன்னும் சொற்ப வேளையில் வடக்கு வீதியிலே இடம்பெற இருக்கிறது என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே அடியார்கள் அனைவரும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்வுகளை கண்டு மாவை கண்ட பெருமான் கலியுக வரதன் அவரது திருவருட்கடாட்சத்தினை பெற்று ஆனந்த பெருவாழ்வு வாழ்வீர்கள் என உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நாளை அதிகாலை 4 மணிக்கு உஷக்கால பூசை இடம்பெறும். 4:30 மணிக்கு 108 சங்காபிஷேகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு காலச்சந்தி பூசை இடம்பெற்று 7:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜை நடைபெற்று எம்பெருமான் தீர்த்தவாரிக்கு எழுந்தருள்வார். இப்ப பாத்தீங்கன்னா சூரன் வந்து மாமரமா மாறி வர்றார் பாருங்க. இங்கால பார்த்தோம்னா முருகனை வந்து தூக்கிட்டுனா இப்ப 2 பேரும் யுத்தம் புரிய போயிடும் தொடர்ந்து அப்படியே. இப்போ வந்து எல்லாரும் அந்த மாங்காய் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாரும் பாருங்க பாயினம் ஒரு பிரசாதம் மாதிரி மாங்காய்களோடு தான் அந்த கொப்பு கட்டியிருப்பினோம். நாங்கள் அந்த சின்னல அடி வர்றதுக்கு பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறோம். மாமரத்துக்குள்ள ஒளிஞ்சு முருகனோட யுத்தம் நடக்க போகுது. மாங்காய்கள் வந்து எறியினம் பெட்டியல்ல வச்சுலாம் மாமரங்கள் மாங்காயெல்லாம் எறியினம் பாருங்க. இன்னும் சொற்ப வேளையில் அவரது ஆணவம் அங்கே அடங்க இருக்கிறது என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். இப்பொழுதை முருகப்பெருமான் தனது சுரூபத்தினை காட்டி முருகனுக்கும் சூரனுக்கும் இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் வந்து மாங்காய் எடுக்கிறதுக்கு வந்து பின்னால திடீர்னு பாருங்க. மயிலாகவும் சிறுவல் கொடியாகவும் அவனது ஆணவம் அடக்கப்பட்டு எம்பெருமான் வில்லு மண்டபத்திற்கு நிகழ்வு இடம்பெறும். வில்லு மண்டபத்திலே அரிசனை ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து விராட்சித்த அபிஷேகம் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு மாமரம் எல்லாம் பீச்சு அறியணும் பாருங்க. இதுக்கு வந்து நிறைய ஆக்கள் சேர்ந்து நிற்கணும். சூர நாட்டைக்கு வந்து தள்ளுப்பட்டு விளக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்கொள்ளா காட்சியாக கண்டுகளிப்பீர்கள் என சொல்லுகின்றோம். இப்பொழுது நாற்புறமும் கொண்டு மேல போனிச்சு அப்படியே எல்லாரும் போனிச்சு குவிஞ்சு சுழன்று போராடுகின்ற நிகழ்வு அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதியாக சூரன் தனது ஏழாமையினாலே மாமரத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ள முருகப்பெருமான் தனது வேலினாலே அவனது மாமரத்தை விளக்க சேவலும் மயிலுமாக அங்கே அவனது
கொண்டாடப்படுகின்றது. ஓகே, இப்போ வந்து மாமரம் வந்து எல்லாமே வந்து மக்கள் எல்லாம் பேச்சை கொடுத்துருந்தோம். இப்போ மாமரம் இல்லாமல் வந்து சூரனுக்கு முருகனுக்கும் நேருக்கு நேர் வந்து போர் நடக்க போது பாருங்க. இங்கே முருகன் ரதத்தில் நிற்கிறார், சூரனும் வந்து ரெடியாக முன்னுக்கு நிற்கிறார் பாருங்க. இங்கண்டா சூர சம்காரம் செய்ய வேண்டிய வேல் வந்து வருது பாருங்க. இந்த வேல் தான் வந்து சூரனை சம்காரம் செய்யற வேல். அவசரத்தினை கண்டுகளிக்குமாறு அனைத்து அடியார்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேல் வந்து முருகன்கிட்ட வந்து கொடுக்கப்படுது பாருங்க. இனி வந்து சூரன் வந்து ரெண்டாக வந்து பிளக்கப்பட்டு சம்ஸ்காரம் வந்து செய்யப்பட போறார். அதே மாதிரி நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போன்று அவர்கள் இங்கேயும் இந்த முருகனை வந்து கொண்டு போய் நம்ம பாருங்க. கஜாவல்லி சமேத சூரனம் பெறார், முருகனம் பெறினான். வந்து ரெண்டு பேருக்கு நேருக்கு நேர வந்து யுத்தங்கள் நடக்குது பாருங்க. அனைத்து அதிகாரிகளும் இந்த அவசரத்திலே கலந்து கொண்டு நீங்கள் இந்த வந்து முருகனையும் சூரனையும் வந்து கொண்டு சுத்தி நம்ம பாருங்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் நின்று சுத்தி படிக்கிறோம் பாருங்க. அப்படியே அந்த சுத்துப்பட்டு தான் அந்த அம்பு விடுறது வந்து அந்த வேல் அந்த ஈர வந்து போகுது பாருங்க. பார்க்க நல்லா இருக்கும். மேலே வந்து இதே மற்ற பக்கம் போயினோம். பாருங்க, ரெண்டு பேருக்கும் நேருக்கு நேர் நின்று சம்காரம் நடக்க போகுது. உண்மையிலேயே அந்த கர்ச்சிக்கிற மாதிரி ஒரு சத்தம் தான் கேட்குது. உண்மையை சொல்ல போனா அப்படியே மெட்ட பக்கம் வந்து சுத்தி வரணும் பாருங்க. வேறால குத்தி வரும் பாருங்க. குத்தினம் சூரன் வந்து ரெண்டாக வந்து பிளக்கிறார் பாருங்க. சூரன் வந்து ரெண்டா வந்து பிளந்துட்டார். அதுல வைக்கிற கொடி வந்து சேவல் கொடி பாருங்க. என்னால ஜெனரேட்டரும் வந்து நிக்குது. இறைச்சலுக்கு கொஞ்சம் சவுண்ட் இதான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சு வந்து முருகன் வந்து கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். சேவல் மயிலா மாற்றி கொடியை ஏந்தி கொண்டு முருகன் வந்து போய்கொண்டிருக்கிறார். வந்து சேவல் கொடி வந்து வெறும், மயில் வந்து வாகனத்திலாம் நன்றி போய்கொண்டிருக்கிறார். ஓகே, இதோட வந்து சூரசம்ஹாரம் வந்து நிறைவடுது. அதோட வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து என்னோட நிறைவட நினைக்கிறேன். நாளைக்கு காலம்புறதான் இந்த பாராயணம் செய்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் வந்து இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். வந்து சூரசம்ஹாரம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு காணொலியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பல மணி நேரமாக வந்து சொல்லலாம். ஒரு 2 மணி நேரம் மட்டும் சொல்லலாம். சில நேரம் 4 மணிக்கு தொடங்கி இருந்தது, 6 மணி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து 2 மணி நேரமாக வந்து இந்த வந்து நடந்திருந்தது. நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லுங்கள். உங்களோட ஊர்வலையும் வந்து என்ன மாதிரி நடந்திருந்தேன்னு சொல்லுங்க. இன்னும் வந்து நிறைய மக்கள் நிற்கணும். இப்போ சாமியை உள்ள கொண்டு போயினோம். நீங்களும் அப்படி வந்து பார்த்துட்டு என்ன மாதிரி
மறக்காம சொல்லிப்பாங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வானிலை சந்திப்போம். பாய்.